ஹே ஃபோக்ஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்காக ப்ரே பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்காக பூஜை வச்சவங்க, அர்ச்சனை பண்ணவங்க, துவா பண்ணவங்க, ஜெபிச்சவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட பிரேயர்ஸ்னாலயும், என்னோட கொஞ்சம் தன்னம்பிக்கையினாலயும், எல்லாத்துக்கும் மேல டாக்டர்ஸோட ஒரு பெரிய முயற்சியினாலயும் நான் வந்து நல்லபடியா ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி வந்துட்டேன். நெறைய பேர் கமெண்ட்ல இப்ப வரைக்கும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் சீரிஸ் என்ன ஆச்சு? அதுன்னு வந்து உங்கள பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொரு சர்ஜரின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வீடியோவே போட காணோமே. வெளிய போறது, வருது அந்த மாரி மத்த வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கீங்க. அது என்ன ஆச்சு? அந்த சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சுதா? திரும்ப உங்களுக்கு சர்ஜரி பண்ணாங்களா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்காக மெனக்கெட்டு டைம் எடுத்து காட் கிட்ட ப்ரே பண்ண உங்ககிட்ட நான் அந்த பிரேயரோட பலனா நான் வந்து பெஸ்ட்டா வந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்லாம இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. பிளஸ் நெறைய பேர் ஃபீல் பண்றீங்க. அக்கா இவ்ளோ கஷ்டப்படுறீங்களா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வருத்தப்படுறீங்க. அதனாலேயே நான் போடாம இருந்தேன். இப்போ வந்து நெறைய இடையில அங்கங்க நம்ம வெளிய போற விளாக், பேக் டு வொர்க் அந்த மாரி விளாக்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், நான் நல்லா இருக்கேன், வீட்ல உட்காந்துருக்கேன், ஆதுக்குட்டி அந்த ஹால்ல இருக்கான் அப்படிங்கிறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் சீரிஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறது சொல்றேன். எனக்கு ஆக்சுவலி வந்து நான் அதுக்கப்புறம் விளாக் பெருசா எடுக்கல. ஏன்னா லைஃப்ல வந்து எவ்வளவுதான் பிரச்சனை அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியவே இல்ல. அடுத்தடுத்து வந்தா பரவாயில்ல. இது வந்து செயின் ரியாக்ஷன் மாரி. ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள இன்னொன்னு கொக்கி போட்டு அப்படியே அடுத்தடுத்து ஸ்டார்ட் ஆகி போய்க்கிட்டே இருக்கு. இது எனக்கு மட்டும் இல்ல. உங்க லைஃப்லயும் நெறைய பேருக்கு தொடர்ந்து விடாம காட் உங்கள போட்டு அடிச்சுட்டே இருக்காரு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல இருந்த ஹெல்த் அப்டேட்ஸ் வந்து ஆல்ரெடி புதுசா இந்த வீடியோ பார்க்க வரவங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு கால்ல எலும்புல ஒரு கட்டி இருந்தது. அத பயாப்சி பண்ணி எடுத்தோம். பயாப்சி பண்ணதுக்கு அப்புறம் பயாப்சியோட சைடு எஃபெக்ட்டா வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்து ஹார்ட் ஃபெயிலியரோ, ஹார்ட் அட்டாக்கோ அந்த மாரி வந்து பட் 1 வீக்ல வந்து அப்படியே எல்லாமே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கட்டிய எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் சர்ஜரி பண்ணலாம்னு சொல்லி அட்மிட் ஆயிருந்தோம். 5 டேஸ் நாங்க அட்மிட் ஆனதுக்கப்புறம் கட்டிய ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம் டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாம் குடுத்ததுக்கப்புறம் நானும் ஜாலியா 5 டேஸ் கழிச்சு என் பையன பார்க்கலான்னு போனதுக்கப்புறம் திடீர்னு வந்து என் உடம்புல வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடுச்சு. அதாவது சர்ஜிக்கல் சைட்ல இருந்து ப்ளீடிங் வந்து வந்துகிட்டே இருக்கு. அத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி அந்த பச்சை புண்ணு அப்பதான் வந்து தைச்சிருப்பாங்க இல்லையா? அத போட்டு அப்படியே அமுத்தி அமுத்தி பிதுக்கி எடுத்து ஒரு வலி பண்ணிட்டாங்க. கால் அப்படியே ஜூஸ் போட்ட மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, உடம்புல மல்டி ஃபோல்ட் அதாவது ஒரு பாயிண்ட் லெவல் இல்ல, பல மடங்கு அதிகமா இருக்கிறது வந்து ரிப்போர்ட்ல தெரிய வந்தது. அதுக்கப்புறம் என் பையன ஒரு 5 டேஸ் பார்க்காம இருந்ததுனால, பையன வந்து அம்மா வந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஆனா, அவங்க வண்டியில வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு இன்னொரு சர்ஜரி பண்ண போறாங்கன்னு. ஸோ, அவங்கள ஹரிபரியா பேசிட்டு, அவ்ளோ நாள் ஏங்குன பையன தூக்காம கூட அப்படியே நான் திருப்பி அனுப்புனேன். திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட். அது வரைக்கும் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஏன் சர்ஜரி இன்னொன்னு பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா இருந்தது இல்லையா? இன்னொரு டாக்டர் வந்து யுஎஸ்ல இருந்து சீஃப் டாக்டர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. கரெக்ட்டா லக்கிலி என்னோட டைம் என்னங்கிறது தெரியல. சீஃப் டாக்டர் அந்த டைம்ல வந்து அவர் என்ன பார்க்கணும்னு சொன்னாங்கன்னாங்க. என்ன மேல கூட்டிட்டு போனாங்க ஸ்ட்ரெச்சர்ல வச்சு. பார்த்துட்டு சர்ஜிக்கல் சைட்டில் இருக்கிற கிளீன் பண்ண வூண்டு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, ஒண்ணே ஒண்ணு பண்ணலாமா, இன்னொரு முறை நம்ம அனஸ்தீசியா குடுத்து ஆப்பரேஷன் தியேட்டர்ல போயி கட் பண்ண இடத்த திரும்ப கட் பண்ணி நம்ம கிளீன் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு திரும்ப சர்ஜரியா என்ன பண்றது அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியாம இருந்தது. அவங்க எவ்வளோ பெரிய டாக்டர் எவ்வளவோ உயிர காப்பாத்திருப்பாங்க. ஸோ அவரு சொல்லினா அது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு நானும் இன்னொரு சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டேன். 3:30க்கு ஆதன் கிளம்புறான். 4:30க்கு என்ன வந்து சர்ஜரிக்கு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அகைன் சர்ஜரி கவுன் போட்டு காலையில இருந்து நான் சாப்பிடலையா அப்படிங்கிறத வந்து எல்லாம் என்ஷூர் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. திரும்ப வந்து அனஸ்தீசியா குடுக்கறக்கு உட்கார வச்சிருக்காங்க. ஒரு அனஸ்தீசியா முதுகுல போட்டுட்டு 2வது அனஸ்தீசியாவும் போடுறாங்க. போடும்போது என்னமோ சில்லுன்னு ஒழுகுற மாரி இருக்கு. பார்த்தா என்னோட பிளட் போல என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அது ரொம்ப பெயினா இருந்தது. என்ன தெரிகிறதா? சுடுதண்ணி ஊத்துறதுக்காக கிளவுஸ்ல சுடுதண்ணி ஃபில் பண்ணிட்டு வந்து வைக்குது. முதுகுல செகண்ட் டைம் சர்ஜரி பண்ணும்போது அனஸ்தீசியா போட்டாங்கல்ல, அது அந்த இடத்துல பயங்கர கடுக்கடுன்னு வலி ஆகுது. அதனால இத வைக்கிறேன். வச்சு விட்றா எங்க அக்கா. கொஞ்சம் கீழே. அங்கதான். அக்கா ஒரு ஐடியா சொன்னா. பேசாம இதை முதுகுலயே வச்சுட்டு இருக்கிறதுக்கு அடியில போட்டு படுத்துக்க வேண்டியது. ஆனா அந்த சுடுதண்ணி அந்த கிளவுஸ் மட்டும் உடைஞ்சது, முதுகெல்லாம் வெந்து போயிடும். அந்த அளவுக்கு சூடா இருக்கு. இப்படியெல்லாம் ஐடியா கொடுத்து நான் பொழைக்கிறக்கு ஐடியா கொடுக்குறீங்க. இந்த பக்கம் ஒன் சைடா திரும்பி படுக்கும்போது நரம்பு இழுத்து இந்த கையில இருக்கிறது வலிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வருங்க
இந்த கையில் பிளட்டுக்கு போட்டுச்சு. எவ்வளோ தூரம் வீங்கி இருக்கு பாருங்க. இது வரைக்கும் நீடில் இருக்குது. இது வலிக்குது. அப்புறம் இங்கே பாருங்க, இங்கே எதுனா டெஸ்ட் ஊசி போடுறேங்கிற பேரில் 2-3 தடவை குத்தி கடுக்கடுன்னு ஊசியை போட்டாங்க. அப்புறம் இந்த இடத்துல பிளட் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ இது குத்திருக்காங்க பாருங்க. குத்திக்கிட்டே இருக்காங்க. நரம்பு கிடைக்கலன்னு காலில் முதற்கொண்டு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. முடியல. திரும்ப அனஸ்தீசியா கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என் உடம்புல வந்து பிளட் ஏற்றுனாங்க. எனக்கு வந்து பி பாசிட்டிவ் பிளட் குரூப்பு. எனக்கு முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு புண்ணியவானோ இல்லை புண்ணியவதியோ வந்து எனக்கு வந்து பிளட் கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு பிளட் டோனராக இருந்தால் என்னோட நன்றியை வச்சுக்கோங்க. அந்த கொடுத்த நபருக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் ஒரு தன்னெல்லாம் பார்க்காம ரத்தம் தானே, நம்ம ரத்தத்தை கூட கொடுக்கலாம், எப்படி இருந்தாலும் இன்னொரு உயிரை காப்பாற்றினா போகுதுன்னு சொல்லி நினச்சி நீங்கள் பிளட் டொனேட் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து என்னோட சார்பாகவும் எல்லா சார்பாகவும் இது வரைக்கும் பிளட் வாங்கி உயிர் காப்பாற்றப்பட்ட எல்லாரோட சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் வந்து கடவுள் நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்காரு. நீங்கள் கஷ்ட காலத்தில் படும்போது கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸ் மாதிரி அது ஒரு கேம்ல. ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு கண்டிப்பாக உங்களையும் உங்களோட சந்ததியும் கடவுள் காப்பாற்றுவார் அப்படிங்கிறத ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிடுறேன். சர்ஜரி பண்ணுறதுக்கு எல்லாம் ப்ரொசீஜர் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு கீழே காலில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ சவுண்டெல்லாம் வந்து ட்ரில் சவுண்டு அது இதெல்லாம் ஏதோ சம்திங் சவுண்டெல்லாம் கேட்குது. ஆனால் எனக்கு அந்த ஸ்பைனில் 2 இது மாதிரி போடுவாங்க அனஸ்தீசியா, அது போட்டுமே வந்து எனக்கு கான்சியஸ்னஸ் அப்படியே தான் இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து என் காதில் கேட்குது. என் பிரெயின் வந்து தூங்க மாட்டேங்குது. அந்த மயக்கத்துக்கு மயங்காம என்ன நடக்குது நமக்கு அப்படிங்கிற மாதிரியே வந்து யோசிச்சுட்டு இருந்துச்சு. சர்ஜரி முடிச்சு வெளியே கூட்டிட்டு வராங்க. வெளியே கூட்டிட்டு வரும்போது எனக்கு போட்ட பிளட் வந்து உள்ள ஏறிச்சா, அது எனக்கு செட் ஆச்சா, இல்லை அதனால அரிப்பு அலர்ஜி வேற ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா, ஹியூமோக்ளோபின் கம்மியாச்சு அது இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கெல்லாம் பிளட் பார்த்துட்டு இருந்தாங்க. கையில ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல பஞ்சர் பண்ணிட்டங்காட்டி காலில் வந்து அந்த பிளட் எடுத்து வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து அப்சர்வேஷன்ல வச்சிருந்தாங்க. சர்ஜரி எனக்கு வந்து அந்த சர்ஜரி அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு டைம் மெஷின்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்தது. எப்படின்னா வந்து ஒரு வியாழக்கிழமை போகிறோம், நைட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறோம், வெள்ளிக்கிழமை காலையில் அதுக்கான டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க, காலையில் சாப்பிடாம இருக்க, வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஒரு 4 மணி வாக்கில் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சர்ஜரி நடக்குது, அனஸ்தீசியா கொடுக்குறாங்க, சர்ஜரி நடக்குது, திரும்ப ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நைட்டு 10-11 மணி வாக்கில் வந்து எனக்கு வந்து ஒரு ஊசி போடுறாங்க. வலி தாங்க முடியலன்னு நான் வந்து கத்துறேன். ஃப்ளோர்ல எல்லாருக்கும் கேட்குற மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 4th ஃப்ளோருக்கு எல்லாரும் வந்து கிளம்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தராத்திரில எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலே அலற மாதிரி நான் வந்து ரொம்ப பெயின் ஆச்சுன்னு நான் கத்திட்டேன். அதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சோ அப்படியே வந்தா சுட்டா ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி டைம் மிஷின்ல மாற மாதிரி அப்படியே நடக்குது. திரும்ப நான் போறேன், காலையில சாப்பிடாம இருக்கேன், சர்ஜரி கவுன் மாட்டுறாங்க, ரெட்டஜிட்ட போடுறாங்க, ஸ்ட்ரெச்சர்ல கூட்டு போறாங்க, ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போய் அனஸ்தீசியா கொடுத்து சர்ஜரி பண்றாங்க, திரும்ப அப்சர்வேஷன்ல வைக்கிறாங்க. திரும்ப அதே ரூமுக்கு வரும்போது மணி 11:30. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஊசி போடுறாங்க. மறுபடியும் இந்த தடவை நான் கத்தாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு நான் கத்தாம இருக்கேன். அந்த கத்துறது மட்டும் தான் மாறிச்சே தவிர திரும்ப 12 மணி வாக்குல நான் தூங்க ஆரம்பிக்கிறேன். ஸோ போன வாரம் என்ன நடந்துச்சோ அடுத்த ஒரே வாரத்துல அதே சர்ஜரி திரும்ப நடக்குது. இது வந்து எனக்கு வந்து போன 3 மாசத்துல, அதாவது மார்ச்ல இருந்து ஜூனுக்குள்ள வந்து எனக்கு 3 monthsல 3 சர்ஜரிஸ் ஆல்மோஸ்ட். ஃபர்ஸ்ட் பயாப்சிக் அனஸ்தீசியா கொடுத்து ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டு போய் சர்ஜரி பண்ணி அது என்னன்னு பார்த்தாங்க. அதனால ஒரு சைடு எஃபெக்ட், ஹார்ட் ப்ராப்ளம் அது இதுன்னு வந்து அது போயிடுச்சு. அடுத்து செகண்ட் வந்து ஒரு சர்ஜரி பண்ணாங்க, அது ஊத்திக்கிச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது கரெக்ட் பண்றதுக்காக இன்னொரு சர்ஜரி பண்ணாங்க. அந்த சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் 2 days 3 days கழிச்சு தான் வந்து நான் vlog ஸ்டார்ட் பண்ணேன். லைக் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக, ஒரு இன்ஃபெக்ஷன்னால ஒரு சர்ஜரி நடக்குதுன்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நீங்க யூஸ் பண்ற ப்ரஷ்ஷா இருக்கட்டும், எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிருங்கன்னு சொல்றதுக்காக நான் ஒரு இது எடுத்தேன். எப்பயுமே ஃபீவரு, இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ரஷ்ஷை வந்து மாற்றிடுங்க. ரெக்கவர் ஆகிற ஸ்டேஜ்லேயும் சரி, ரெக்கவர் ஆகின அப்புறமும் சரி, ஒரு டூத் ப்ரஷ்னால திரும்ப திரும்ப ஒரு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுல கேர்ஃபுல்லாக இருக்கேன் நான். அதனால தான் புதுசே மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல ஆதுக்குட்டி வந்து நீ வரேன்னு சொன்ன, ஏன் வரவே இல்லைன்னு சொல்லி அவன் கோவமா கேட்க ஆரம்பிச்சிட்டான். இதோ வந்துடுறேன். ஒரு குழந்தை எவ்வளவு நாளைக்கு நம்ம சமாளிக்க முடியும்? இதோ வந்துடுறேன்னு சொல்லி போய் சொல்லி வருது. வரேன், அம்மா வந்துடுறேன். வரேன்டி தங்கம். ஊசி எல்லாம் இப்பவே எப்படி வர முடியும்? ஊசி எல்லாம் கழட்டி வச்சுட்டு தானே வர முடியும். அம்மா வந்துடுறேன். 2 பேரும் கட்டி பிடிச்சு தூங்கலாம்.
சீக்கிரம் வரேன் சரியா? லவ் யூ. பட் அவனை சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருந்தா ஆல்மோஸ்ட் 20:7 மாதிரி அவன் வந்து ஸ்கூல் போகிற டைம் தவிர என்கிட்ட வந்து மோஸ்ட்லி வீடியோ காலில் அவன் இருந்துக்கிட்டே தான் இருந்தான்.